நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுக ஆட்சி நிலையானது அல்ல என்று போட்டுடைத்து தலித்தை சார்ந்த ஒருவர் தமிழகம் போன்ற மாநிலங்களில் என்னைக்கும் முதலமைச்சராக முடியாது என்று அதிரடி காட்டியிருக்கின்றார் நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். அதிகாரத்தை பெறவில்லை என்றால் அடித்தட்டு மக்களை எப்படி தூக்கி நிறுத்துவது? நம்பிக்கையுடன் பேசிக்கொண்டிருந்த நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் தலித்து மக்களிடையே வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக தமிழகத்தில் என்னைக்காவது ஒரு தலித்து போன்றவன் முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியாது அப்படின்னு பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அது மட்டுமல்ல, ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க போவாங்க. திமுக போன்ற சமூக நீதி பேசுகின்ற கட்சி வரும் போகும். ஆனால் நமக்கு அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் குடியரசுத் தலைவர்கிட்டையும் ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கின்றார். அதை தான் நாம் நம்பணும். அது மட்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்மளை ஹூ அப்படின்னு ஊதிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளை தேடி வராங்க, என்ன வேணும்னு கேட்குறாங்க, வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடனும் குடியரசுத் தலைவருடனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கியை இணைச்சிருக்கிறாரு. அதுதான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்குது. இல்லைன்னா தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் தலித்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? என்னைக்கும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் திமுக ஆட்சி நிலையானது இல்லை என்று சொல்லணும்? தலித்துகள் ஏன் முதலமைச்சர் ஆக முடியாது? அதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன சொல்கிறாரு, நாம் என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணுமா? அதுக்கு ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். அதனை தாண்டி இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம அண்ணா எங்கே பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். லேட்டஸ்ட்டாக உச்சநீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியது. என்ன தீர்ப்புனா, மாநில அரசாங்கங்கள் வந்து பட்டியல் இனத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கலாம், அதற்கான அதிகாரம் இருக்கிறது. தரவுகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடை கொடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓபிசியில் எப்படி கிரீமி லேயர் இருக்கிறதோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீமி லேயரை கொண்டு வாங்க. ஏன்னா படித்து முன்னேறி கவர்மெண்ட் வேலைக்கு போனவன், பணம் பார்த்தவன், பதவியை பார்த்தவன், தொடர்ச்சியாக அவன் கல்வி அறிவு பெற்றதன் காரணமாக அவன் பிள்ளைக்கு எங்கே என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை அனுபவிச்சுக்கிட்டே போகிறான். ஆனால் எஸ்சி சமுதாயத்திலும் எஸ்டி சமுதாயத்திலும் இன்னும் இடஒதுக்கீடுனா என்னன்னே தெரியாமல் கீழ்த்தட்டில் கிடக்கிறாங்க மக்கள். அவங்களையும் தூக்கி விட வேண்டும் என்றால், அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் இடஒதுக்கீடை அனுபவிச்சு இருக்கான் தெரியுமா? அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமான தொகையை வச்சு அவனை ஃபில்டர் பண்ணோம்னு வச்சுங்களேன், கீழே இருக்கிறவன் மேலே ஏறி வருவான். அதனால் கிரீமி லேயரை எஸ்சி எஸ்டியிலும் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றமானது ஒரு கருத்தாக தெரிவித்தது. அதாவது உள்ஒதுக்கீடு செல்லும் என்பது தீர்ப்பு, ஆனால் கிரீமி லேயரை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிரீமி லேயர் கொண்டு வர மாட்டோம், ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானது. ஒரு தலைமுறையில் படித்து முன்னேறி பணம் சம்பாதித்து பணக்காரனாக ஆயிருந்தாலும் அவன் புள்ள அந்த சொத்தை வச்சு காப்பாற்றினானா என்பது தெரியாது. ரெண்டாவது, ஒருத்தன் படித்து முன்னேறினா அவன் புள்ள இடஒதுக்கீட்டில் மேலே வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஒருத்தன் இடஒதுக்கீட்டில் மேலே வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் புள்ளையும் இடஒதுக்கீடை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இடஒதுக்கீடை பயன்படுத்தினதுக்கும் இடஒதுக்கீடு மூலமாக அப்பன் பயன்படுத்துறதுக்கும் பிள்ளைக்கு அதை மறுப்பதும் அடிப்படை கடமையிலிருந்து நம்ம தவறுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அவனுக்கு தந்திருக்கின்ற உரிமையை மறுப்பது போலாகும். அப்பாவுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரீமி லேயரை கொண்டு வர மாட்டோம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபா, அதுக்கு அதாவது ஒரு வருடத்தில் 8 லட்சம் ரூபா சம்பாதிச்சா அவன் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறான் அப்படின்னு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் சொல்லப்படுறது. அதே மாதிரி ஓபிசிலையும் சரி 8 லட்சம் ரூபாய் நீ சம்பாதிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு நீயும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியிருக்கிற, உனக்கும் இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு கிரீமி லேயரை வச்சுருக்காங்க. இதை தான் எஸ்சிலையும் கொண்டு வர சொன்னாங்க. மோடி அவர்கள் மறுத்துட்டார். இதை வலியுறுத்தி தான் நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் கூடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். ஏம்பா உள்ஒதுக்கீடு ஓகே, கிரீமி லேயர் ஏற்றுக்க மாட்டோம், மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அண்ணா அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின விஷயங்கள் என்ன தெரியுமா? தலித்துகளை இடஒதுக்கீடின் மூலமாக தனித்தனியாக பிரித்து விடுகின்றார்கள். பஞ்சாபில் கிட்டத்தட்ட 39% பேர் தலித்துகள் இருக்காங்களாம். ஆனால் அந்த தலித்துகள் ஒட்டுமொத்த பேரும் ஒருங்கிணைஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், தலித் என்ற போர்வில் அங்கே தலித்துகள் தான் முதலமைச்சராக வருவாங்களாம்.
ஆனால் அவங்கள 1973 வந்து தனித்தனியாக பிரித்து போட்டாங்களாம். தலித்திலே வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய தலித்து, இரண்டாவது கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்த தலித்து, இப்படி தலித்துகளை 2 வகையாக பிரித்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருது. அந்த மாதிரி ஒவ்வொரு சாதிக்கும் உட்சாதியை சேர்த்து இடஒதுக்கீடு கொடுத்துட்றாங்களாம். அதனால் தலித்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு சாதி, நீ வேறு சாதி, எல்லாரும் ஒரே தலித்தாக இருந்தால் கூட நீ என்ன சமமாக மதிப்பது கிடையாது, நான் உன்னை சமமாக மதிப்பது கிடையாது என்று சொல்லிட்டு தலித்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு மூலமாக பிரிவினையை ஏற்படுத்திடுறாங்க. அதுலேயும் தலித்துக்களே நான் முன்னேறிய வகுப்பு, உன்னை விட வந்து பார்த்தீங்கன்னா நான் உயர்ந்தவன் தலித்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ண உணர்வு இருக்கிறதாம். அதன் காரணமாகத்தான் தலித்துகள் ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினால தான் எந்த ஒரு மாநிலத்திலும் தலித்து முதலமைச்சராக வர்றதே கிடையாது அப்படின்னு பேசியிருந்தார். குறிப்பாக ஒருங்கிணைந்த ஆந்திராவில் வந்து தலித்துகளை பல்வேறுபட்ட கேட்டகரிகளை பிரித்து எல்லாருக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்களாம். இப்படி தனி இடஒதுக்கீடு பெற்றாங்க இல்லையா, அவங்க எஸ்சி கேட்டகரிக்குள்ளே இடஒதுக்கீடு பெற முடியாது. எஸ்சி என்று சொல்லிக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த எஸ்சிகளுக்கும் இருக்கின்ற இடஒதுக்கீட்டில் தனி இடஒதுக்கீடு வாங்கினவன் அதில் பங்கு பெறவே முடியாது. அவனுக்கு தனியாக எவ்வளோ கொடுத்தாங்களோ அதோடு போக வேண்டியது தான். அப்படி ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா தலித்துகளை தனித்தனியாக பிரிச்சுட்டாங்களாம். இதன் காரணமாகத்தான் தலித்துகளை வந்து ஒன்றிணைக்கவே முடியலையா. மொத்தத்தில் தலித்துகள் ஒற்றுமைப்படுத்துவதை விட இடஒதுக்கீடு மூலமாக ஆட்சியாளர்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்கோ. அப்படி பிரித்து வச்சதுனால தான் தலித்துகளை வந்து ஒன்றிணைக்க முடியலை. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மொழியால் தலித்துகளை ஒட்டுமொத்தமாக பிரிக்கிறாங்க. இப்போ அருந்ததியரை பொறுத்த வரைக்கும் அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க. அவங்க வந்து தெலுங்கு பேசுகின்ற செட்டியார், செட்டி, நாயுடு, நாய்க்கர் அவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா கையை போட்டுக்கிறாங்களாம் தெலுங்கர் என்று முறையில். அவங்கள வந்து பறையர் போன்ற தமிழ் சமூகத்துடன் எப்படி சேர்ந்துக்கிட்டு தமிழர் என்று சொல்வது. அதனால் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, தமிழர் என்று பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, தலித்துகளை மொழி வாரியாக வர பிரிக்கிறாங்களாம். இப்படி பிரிப்பதனால தான் எந்த இடத்திலும் சரி தலித்துகள் ஒருங்கிணைந்து முதலமைச்சர் ஆக முடியல, இதுதான் தடையாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்கின்றார். அதனால் என்றைக்கும் வந்து தமிழகம் போன்ற மாநிலங்களில் இப்படி தலித்துக்குள்ளேயே பிரிவினை இருப்பதனாலும், ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும், தலித்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலைகள் நடப்பதனாலும், நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி அப்படின்னு தலித்துக்குள்ளேயே வந்து பிரச்சனை இருப்பதனால என்றைக்கும் வந்து நாம் முதலமைச்சர் ஆக முடியாது. அதுவும் இல்லாமல் திமுக ஆட்சி நிலையாக இருக்குது, எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி போன்ற சமூக நீதி பேசுகின்ற ஆட்சியும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் வருவாங்க போவாங்க, அவங்க எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தலித்துக்கான இடஒதுக்கீடை கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், மாநில அரசாங்கமானது எவன் தலித் என்பதை முடிவு பண்ணும். ஒரு அரசாங்கத்துக்கு யார் ஆதரவாக இருக்கானோ அவனை தலித்தில் சேர்த்து அவனுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மாநில அரசாங்கத்துக்கிட்ட வந்து யார் தலித்து யார் தலித் இல்லை அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணுற விஷயத்த மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்காம, நீ தலித்துன்னு முடிவுக்கு வந்தியா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணு. மத்திய அரசாங்கம் நீ சொல்கிறத ஒத்துக்கணும். இரண்டாவது, மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டா கூட குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆய்வு நடத்தி அங்கீகாரம் பண்ணணும். இப்படி மத்திய மாநில அரசாங்கத்துடன் இணைத்து குடியரசுத் தலைவருடன் ஒரு கொக்கி போட்டு இருப்பதனால இன்னார் தலித் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் முடிவு செய்யாத காரணத்தினால நம்மளுக்கு ஆண்டாண்டு காலமாக யார் தலித் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ, யார் தீண்டாமை கொடுமையை வந்து அனுபவித்தார்களோ, யார் பொருளாதாரத்திலையும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கின்றார்களோ அவங்க வந்து தலித் என்ற ஒரு போர்வில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்கின்றோம். நமக்கான இடஒதுக்கீடானது அப்படியே தொடர்கிறது. ஆனால் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன், ஆனால் திமுக ஆட்சி தானே இருக்குது, பரவாயில்ல அதான் எப்போது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி அடைய முடியாது. நமக்கு கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் சேர்த்து வச்சு நமக்கு தலித்துகளுக்கு வந்து இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமை என்ற போர்வையை சேர்த்துட்டு போட்டார். கான்ஸ்டியூஷனை எதை வேணாலும் திருத்தலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை கோர்களை திருத்த முடியாது. அது மாதிரி தான் வந்து தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதாக இருந்தாலும் சரி, யார் தலித் என்று முடிவு செய்தா இருந்தாலும் சரி, கான்ஸ்டியூஷனில் அடிப்படையாக சேர்க்கப்பட்டிருக்குது. அங்கே யாரும் கை வைக்க முடியாது. நமக்கு ஆட்சியாளர்களோ இல்லை கட்சியோ கட்சி தலைவர்களோ நமக்கு பாதுகாப்பு கிடையாது, அது நிலையானதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார். சரி, ஒருவேளை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க, தீண்டாமை கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கின்றாங்க, எல்லாரும் நாங்கள் தலித்துகளாக ஒருங்கிணைகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஆட்சியை பிடிச்சிட முடியுமா
அப்படின்னு கேட்டிங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 34 கோடி பேர் இருக்காங்களாம். இப்போ தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20% பேர் இருக்காங்க. இந்த 20% பேரும் ஒரே புள்ளியில் ஒருங்கிணைந்து நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஓட்டு போட்டால் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெற மாட்டாங்க. ஏன்னா தலித்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தலித்தை இன்னொரு தலித்து பார்க்கின்ற பார்வை வேறுபாடாக இருக்குது. இப்படி தலித்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்கிற போது தலித்துக்கள் ஓபிசி மக்களையும் சரி ஃபார்வர்ட் கேஸ்ட் மக்களையும் சரி எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு தலித்துக்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அடிப்படையில் ஒருங்கிணைச்சிருக்காரா, இல்லை தீண்டாமை அடிப்படையில் நம்மலாம் ஒன்றுடா அப்படின்னு ஒருங்கிணைச்சிருக்கிறாரா நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்? வெளிப்படையாக பேசணும். வாங்கடா நம்மெல்லாம் ஒன்றிணைந்தா தாண்டா நம்ம உரிமையை பெற முடியும் என்று சொல்லிட்டு தலித்துக்களை ஒருங்கிணைச்சிருக்கிறாரா, இல்லை ஓபிசி மக்கள் ஆணவ சாதி என்று சொல்லிவிட்டு அந்த அடக்குமுறைக்கு கீழே நம்ம இருக்கக்கூடாதுடா, நாம் பார்த்தீங்கன்னா துணிந்து எழுந்து கேள்வி கேட்கணும்டா. அதாவது அவருடைய வாசகமே இருக்குமே, அடங்க மறு அத்துமீறு திருப்பி அடி திமிரி எழு. இந்த வாசகங்களை சொல்லித்தானே அவர் பார்த்தீங்கன்னா தலித்து மக்களே ஒருங்கிணைத்திருக்கிறாங்க. ஸோ ஓபிசி மக்களை எதிரியாக காட்டி தலித்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்ற போது அப்புறம் ஓபிசி மக்கள் தலித்து தலைவர்களை எப்படி நம்புவாங்க? அடா ஓபிசிகளுக்காக பேசலாம், ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், கிரிமி லேயரை அகற்றணும், இல்லை கிரிமி லேயரை பார்த்தீங்கன்னா உயர்த்தணும் அப்படின்னு எல்லாம் பேசலாம். ஆனால் வாக்குன்னு வருகின்ற போது நீங்கள் யாரை எதிரின்னு காட்டுறீங்க? தலித் மக்களுக்கு ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் இருந்தார், கொலை செய்யப்பட்டு விட்டார். அவர் மேடைகளில் பேசுகின்ற போது என்ன சொன்னார்? தமிழகத்தில் பெரும்பான்மையாக 2 சமூகம் இருக்குது. அந்த 2 சமூகம் பார்த்தீங்கன்னா எதிரியாக இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 பேரையும் எதிரி என்று இருதுருவ அரசியலை உருவாக்கி அதன் மூலமாக தலைவராக வந்துட்டு நான் தலித்துகளுக்கு விடுதலை வாங்கி தரப்போகிறேன், இல்லை பிற்படுத்தப்பட்டோருக்கு விடுதலை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் களத்தில் இறங்கி போராடினா உன்னை போன்றவனும் என்னை போன்றவனும் எப்படா முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டு பெரும்பான்மை சாதிக்குள்ளே சண்டை மூட்டி அரசியல் செஞ்சுட்டு திடீர்னு தலித்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதெல்லாம் ஆணவ கொலை செய்கின்ற சாதிடா அப்படின்னு அடையாளப்படுத்தி விட்டு அவங்களுக்குள்ள வெறுப்புணர்வை விதைச்சிட்டா தலித்து மக்களும் ஓபிசி மக்களும் எப்படி ஒன்றிணைவாங்க? அதனால தான் இன்றைக்கும் சரி, இந்தியா முழுவதும் சரி இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. வலியை சுமந்தவனுக்கு தான் வேதனை தெரியும். நீங்கள் சமூக ரீதியாக தீண்டாமை ரீதியாக நீங்கள் புறக்கணிப்பை சந்திக்கிற அதே தருணத்தில் எங்கள் சமூகங்களில் எங்கள் குழந்தை குட்டிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறையானது ஆண்டு காலம் வந்துடுச்சு. அதை மீறி போகின்ற பொழுது அதற்கு எதிராக ஏதாவது செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறை சொல்கிறது எவ்வளோ வேதனை. எவன் தப்பு பண்ணானோ அந்த தப்பு பண்ணுறவனுக்கு தர்மணி கொடுக்கறத விட்டுவிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றவாளியாக சித்தரிக்கின்ற பொழுது தான் யாருமே பார்த்தா முதலமைச்சராக வர முடியல. இதில் திமுகவை குறை சொல்கிறாங்க. திமுக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனி போன்று ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு யாரை டைரெக்டாக போட்டால் வளர்ச்சி அடையுமோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு சமூக நீதி பேசித திமுக அதன் கட்சியில் குத்தாங்களா இதன் கட்சியில் குத்தாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக தான் பாடுபடும். நாங்கள் சமூக நீதியில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தீகா போன்றோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றோ ஒரு இயக்கமாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணாலும் தலைவர் பதவி கொடுத்து விட்டு போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நிறுவனம் என்று வந்துட்டு பிறகு அதில் லாபம் நோக்கு பார்க்கணும், வளர்ச்சி பார்க்கணும். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பலனடைய வேண்டும். அந்த நிறுவனத்தின் மூலமாக மக்கள் பலனடைய வேண்டும். அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு வாய்ப்பளித்தாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கும் எதிர்கால நலனுக்கும் யார் உதவுவாங்களோ அவங்கள தான் முன்னிறுத்துவாங்க. தலித்துகள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் தலித்துகளுக்கு என்றே யார் அரசியல் செய்கிறாங்களோ அவங்க தான் மனம் திருந்தி எல்லாரையும் ஒருங்கிணைத்தா மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை ஒரு தலித் தலைவராக அடையாளப்படுத்தி கொள்ளாமல் எல்லோருக்குமான தலைவராக அடையாளப்பட்டால் மாயாவதி போன்று இங்கேயும் முதலமைச்சர் ஆவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு ஓபிசிகள் எதிரி என்ற போர்வையில் தலித்துகளை ஒருங்கிணைப்பதுக்கு இதாடா ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தான் இடஒதுக்கீடு மூலமாக தலித்தை பிரிச்சுட்டாங்க, அதனால் இனி ஒருங்கிணைக்க முடியாது, இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்கள் தீண்டாமை அனுபவிச்சல் என்ற போர்வையில் எல்லாரும் தலித்துகள் ஒருங்கிணையணும், அப்போ தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு இப்போ சொன்னீங்கன்னா கூட ஒருங்கிணைக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரையோ எதிரியாக காட்டிட்டீங்க, அதுதான் அவன் மனதில் பார்த்தீங்கன்னா பதிந்து போயிருக்கிறது. அதனால் ஆரம்ப கால தவறு இன்றைக்கு தலித்துகள் முதலமைச்சர் ஆக முடியாமல் தடுக்கப்படுகிறது.
விரிவாக வேறு பேசியிருக்கேன். எல்லாத்தையும் முழுசாக பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.